ஹலோ விபாஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நேரம், அதாவது பவர் பாயிண்ட் ஒன்று நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் எங்களுக்கு ஒரு சவால் என்னென்னு சொன்னால் தமிழில் டைப் பண்ணுறங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யூனிகோட் ஊடாக, அதாவது வாய்ஸ் டைப்பிங் ஊடாக எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கிற ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அடிப்படையில் நாங்கள் முதலாவது போயிட்டு கூகுள் ஸ்லைடு நாங்கள் டைப் பண்ணுவோம். கூகுள் ஸ்லைடுன்னு டைப் பண்ணினா கூகுள் ஸ்லைட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் ஷோ மேக்கர் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் ஆரம்பத்தில் எங்களுக்கு வரும். இந்த லிங்க் ஊடாக நாங்கள் போயிட்டு தான் எங்களுக்கு விருப்பமான ஒரு முறையில் எங்களுக்கு தேவையான ஒரு ஸ்லைட் ஷோ ஒன்றை நாங்கள் எப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒன்றை நாங்கள் ரெடி பண்ணலாம்ங்கிறத நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் முதலாவது இந்த கூகுள் ஸ்லைட் ஷோக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முதல்ல எங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வந்துக்கிட்டு நாங்கள் லொகின் பண்ணி வச்சுருக்கணும். ஆல்ரெடி நான் லொகின் பண்ணி என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சிருக்கிறதால சைன் இன்னுங்கிறத நான் கொடுக்குறேன். சைன் இன்னுங்கிறத கொடுத்தா ஒட்டோவாக எனக்கு என்னுடைய அந்த ஸ்லைட் ஷோங்கிற அந்த ஸ்லைட்ஸுங்கிறதுக்குள்ளே ஓப்பன் ஆகிரும். இதில் நீங்கள் விரும்பின மாதிரி இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி செல்ஃபாக ஒரு டெம்ப்ளேட் ஒன்றை உருவாக்கணும் அல்லது ப்ரெசன்டேஷனை செல்ஃபாக உருவாக்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பிளாங்க் ப்ரெசன்டேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளணும். அதனால் பிளாங்க் ப்ரெசன்டேஷனுங்கிறத நான் க்ரியேட் பண்ணி இதில் நியூ ப்ரெசன்டேஷன் ஒன்று எப்படி ரெடி பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி நான் இமெயிலில் இதில் லொகின் பண்ணியிருக்கிறதால எனக்கு இதில் வரதுக்கு லேஸாக இருக்கும். உங்களுக்கு இதுக்குள்ளே போகிறது கஷ்டமாக இருந்தால் ஃபஸ்ட் டைம் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை லொகின் பண்ணதுக்கு பிறகு, அதாவது ஜிமெயிலை கொண்டு லொகின் பண்ணினதுக்கு பிறகு தான் இதுக்குள்ளே வரணும். வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகளை உங்களுக்கு செய்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். அந்த வகையில் அந்த கூகுள் டெம்ப்ளேட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் உங்களுக்கு அந்த கூகுள் டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டெம்ப்ளேட்ஸில் உங்களுக்கு தேவையான முறைக்கு இதில் அதோடைய ஒவ்வொரு ஸ்லைட் ஷோவும் உங்களுக்கும் இங்கே ஷோ பண்ணும். லெஃப்ட் சைடில் தேவையான மாதிரி எடிட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லை நான் ஒரு புதிய ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்றை ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னால் பிளாங்க் ப்ரெசன்டேஷனுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணி கொள்ளணும். இந்த பிளாங்க் ப்ரெசன்டேஷனுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் இந்த வலது பக்கம் ரைட் சைடில் சில டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு காட்டுவாங்க. டிஃபால்ட்டாக அந்த ஸ்லைடுங்களை கூகுள் ஸ்லைடுங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்ஸை இதில் காட்டுவாங்க. நீங்கள் பார்த்து இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி லைக் பண்ணி கொள்றதுக்கான ஆப்ஷன்கள் இதில் இருக்கும். எனக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் ஒன்றும் தேவையில்லை. நானாக ஒரு ஸ்லைட் ஷோ ஒன்று ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல இதை நான் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். இதில் எங்களுக்கு தெரியும் வளமையாக ஒரு ப்ரெசன்டேஷன் நாங்கள் வேர்ட் பேக்கேஜில், அதாவது பவர் பாயிண்டில் நாங்கள் க்ரியேட் பண்ணுற நேரம் இப்படி ஒரு செட்டப் ஒன்று எங்களுக்கு வரும். அதில் முதலாவது டைட்டிலை கொடுத்து நாங்கள் இதில் சப்டைட்டிலை கொடுத்து எங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிக்கொள்வோம். எங்களுக்கு இதில் நாங்கள் எப்படி தமிழில் டைப் பண்ணிக்கொள்கிறங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் மேக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்படியாக ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய இந்த கூகுள் ஸ்லைடுங்கிறதுல எங்களுடைய டைட்டில் நாங்கள் கொடுக்கணும், அதே போல் சப்டைட்டில் கொடுக்கணும். எப்படி நாங்கள் இதில் வாய்ஸில் எட் பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். இந்த அடிப்படையில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். கூகுள் டாக்ஸில் எப்படி நாங்கள் வாய்ஸில் டைப் பண்ணுறது, தமிழ் வாய்ஸில் டைப் பண்ணுறங்கிறத நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். தேவைன்னா அந்த லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி எப்படிங்க கூகுள் ஸ்லைடில் தமிழில் நாங்கள் டைப் பண்ணலாம்ங்கிறத பார்த்தோம்னு சொன்னால் ஃபைல் எடிட் வியூ அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் ஒவ்வொன்றிலையும் எங்களுக்கான சில ஆப்ஷன்கள் இருக்குது. தேவைண்டான் அவைகளை யூஸ் பண்ணிக்கொள்ளும். உதாரணமாக ஷேப்ஸ் தேவைண்டா ஷேப்ஸை நாங்கள் யூஸ் பண்ணலாம். டயக்ராம் தேவைன்னு சொன்னால், டேபிள் தேவைன்னு சொன்னால் அவைகளை, சார்ட் தேவைன்னு சொன்னால், லைன் தேவைன்னு சொன்னால், வேர்ட் ஆர்ட் தேவைன்னு சொன்னால் நாங்கள் எட் பண்ணலாம். வீடியோ தேவைண்டா எட் பண்ணலாம், ஆடியோ தேவைண்டா எட் பண்ணலாம். பவர் பாயிண்ட் ரெடி பண்ணுற நேரம் என்னென்ன எல்லாம் எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கோ அத்தனையும் இந்த கூகுள் ப்ரெசன்டேஷனில், அதாவது கூகுள் ஸ்லைடுங்கிறதுல எங்களுக்கு இருக்க தேவைகளை நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில் எப்படி நாங்கள் தமிழில் டைப் பண்ணலாம்னு பார்த்தா இந்த இடத்துல பாருங்கள் டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணினா இதில் கர்சர் அப்படியே கிளிக் பண்ணி வரக்குள்ள பாருங்கள் மைக் போட்டிருக்கக்கூடிய ஒரு சிம்போல் எங்களுக்கு காட்டுது, ஸ்பீக்கர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்ங்கிறத நாங்கள் கொடுத்தா எங்களுக்கு இன்னும் வந்திருக்கக்கூடிய சிம்போல், அதாவது லெஃப்ட் சைடில் மைக் சிம்போல் வந்திருக்கு. அந்த சிம்போல் இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கொள்ளே. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு இங்கே டூல்ங்கிறதுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணின உடனே அதில் மெனு எனக்கு வருது. இந்த ரிபனில் செட்டிங்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணின உடனே லெஃப்ட் சைடில் வரும். இதை நான் தூக்கி வேணுமெண்டா லெஃப்ட் சைட், ரைட் அல்லது டாப் பாட்டம் இப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளேன். இந்த இடத்துல நான் இதை வைக்கிறேன், லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன் இலகுவாக எடிட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூஎஸ் இருக்கும். அந்த இடத்துல அந்த இங்கிலீஷ் யூஎஸ்ங்கிறத நாங்கள்
கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய ஃபாண்ட்ஸ் இதில் இருக்கும். அதில் நாங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இங்கிலீஷ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அரபிக் அப்படி முடிஞ்சு ஹிந்தி முடிஞ்சு தமிழுங்கிற இடத்துல வந்தீங்கன்னா தமிழ் இந்தியா, தமிழ் இலங்கை, தமிழ் சிங்கப்பூர், தமிழ் மலேசியான்னு இருக்கு. நான் இலங்கையிலிருந்து பேசுகிறதால தமிழ் இலங்கைங்கிறது கொடுக்குறேன். தமிழ் இந்தியாவில் இருந்து நீங்கள் பேசுகிற ஒரு நபராக இருந்தால் இந்தியாவை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இலங்கையை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணின உடனே பாருங்கள் கிளிக் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிளிக் பண்ணட்டாம் எங்களை பேசுகிற அந்த விஷயத்தை வாய்ஸ் கட்டில் கொடுத்தோம்னு சொன்னால் டெக்ஸ்ட்டுக்கு வர மாதிரி இந்த சிம்போலை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணின உடனே ரெட் கலரில் எனக்கு இப்படி ஒரு சிம்போல் வந்துட்டு நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கீழே டெக்ஸ்டில் வந்து கொண்டிருக்க தமிழில் வாய்ஸில் டைப் பண்ணுவது எப்படி, இதை நான் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இடத்துல நான் கொடுத்த அந்த விஷயம் அந்த வாய்ஸ் வந்துக்கிட்டு எனக்கு டெக்ஸ்டாக கன்வெர்ட் ஆகிட்டு அவ்வளோத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் எக்ஸ் அடித்து கட் பண்ணுறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய அந்த ஸ்லைடுக்குரிய டைட்டிலை நான் கொடுக்குறேன். அலைன்மெண்ட்டை கொடுத்து நான் சென்டர் கொடுக்குறேன். சென்டர் கொடுத்துட்டு இதை நான் சுருக்கலாம். இதை நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். பி போல்ட் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோன் 11 சைஸில் இருக்கி. ஸோ 60 சைஸுக்கு நான் கொடுக்குறேன். பெருசாகிட்டு ஒவ்வொரு பெருசாக போயிட்டு ஸோ மைனஸ் கொடுத்து நான் ஃபோன் சைஸை இந்த இடத்துல குறைச்சி கொள்கிறேன். செலக்ட் பண்ணி இந்த இடத்துல டைட்டில் கலர் கொடுக்குறேன். இவிடத்தை சப்டைட்டில் கொடுக்கணும். சப்டைட்டில் கொடுக்குறதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தா எனபிள் ஆகுதில்லை. ஸோ இந்த இடத்துல எல்லாம் வரணும். இந்த இடத்துல நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று டைப் பண்ண போகிறேன். எனக்கு தமிழில் டைப் பண்ணுவது என்பது மிகவும் ஆசையான ஒரு விருப்பம். நான் ஒரு பவர்பாயிண்ட் ஒன்றை தயாரிப்பதற்கு தமிழில் எவ்வாறு டைப் பண்ணலாம் என்று முயற்சித்த பொழுது இந்த கூகுள் ஸ்லைடை கொண்டு தயாரிப்பது மிகவும் இலகுவான ஒரு முறை என்பதை கற்றுத்தந்தார்கள். அதனை மையமாக கொண்டு இந்த கூகுள் ஸ்லைடை கொண்டு ஸ்லைட் தயாரிக்கின்றேன். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் எனக்கு சொந்தமானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி நாம எந்த வேகத்துக்கு நாம பேசுகிறோமோ அந்த வேகத்துக்கு இந்த வாய்ஸ் டெக்ஸ்ட் எங்களுக்கு டைப் பண்ணும். ஸோ நாங்கள் டைப் பண்ணினதுக்கு பிறகு அதாவது இதெல்லாம் நாங்கள் அந்த எங்களோட தேவையான அந்த நோட்ஸ் அல்லது தேவையான விஷயங்கள் எங்களுக்கு முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் மேலுக்கு இருக்கக்கூடிய அந்த மைக்குங்கிறத கொடுத்தோம்னு சொன்னால் ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனதுக்கு பிறகு கண்ட்ரோல் ஏ அடிச்சு நான் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல காப்பி பேஸ்ட்டை கொடுக்குறேன். இதை இழுத்து பெருசாக்குறேன். ஃபொண்ட் பெருசாயிருக்கு. எனக்கு விருப்பமான வகையில் போல்டு கொடுக்கலாம், இத்தாலி கொடுக்கலாம், அண்டர்லைன் பண்ணலாம். ஃபொண்ட்ற சைஸை நான் இங்கே கொடுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் நீங்கள் இதை ரெடி பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல ஒவ்வொன்றாக நீங்கள் உடச்சி பாயிண்ட்ஸ் ஃபார்மில் கொடுக்கலாம். நம்பர் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல நம்பர் இருக்கு. நாங்கள் நம்பரை கொடுத்து கொள்ளலாம். இங்கே அலைன்மெண்ட் ரைட் இருக்கு, சென்டர் இருக்கு, லெஃப்ட் இருக்கு, ஜஸ்டிஃபை இருக்கு. எல்லாம் உங்களுக்கு செய்வதற்கான ஆப்ஷன் இந்த கூகுள் ஸ்லைடில் இருக்கு. நாங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் பவர் பாயிண்டில் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களையும் நாங்கள் இதில் செஞ்சு கொள்ளலாம். செஞ்சதுக்கு பிறகு இதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் ஃபைலுங்கிறத கொடுத்து இந்த இடத்துல டவுன்லோட் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டாக நாங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் பவர் பாயிண்ட் மெத்தடில் நான் டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். போது அதை நான் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். டவுன்லோட் ஆகிட்டு இப்போ கூகுள் ஸ்லைடில் யூனிகோட் அடிப்படையில் தயாரித்த என்னுடைய ஸ்லைட் ஷோ, அதாவது ஒரு ஸ்லைட் டவுன்லோட் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனாக நான் நார்மலாக உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தால், இது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கூகுள் ஸ்லைடை உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள இயலும். இதில் கூகுள் ஸ்லைடுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும். ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். வீடியோ சுருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இதில் முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அறிஞ்சுக்கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.